மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடு டோகோ. அதிகாரப்பூர்வமாக டோகோலிஸ் குடியரசு என்று அழைக்கப்படுகிறது. இது மேற்கில் கானா, கிழக்கில் பெனின், வடக்கே புர்கினா ஃபாசோ ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது. டோகோ கானாவிற்கும் பெனினுக்கும் இடையில் இருக்கிறது. அதன் அகலம் 115 கிலோமீட்டருக்கும் குறைவாகவே உள்ளது. தெற்கே அதன் தலைநகரான லோமே அமைந்துள்ள கினியா வளைகுடா வரையும் பரவியுள்ளது. கினியா வளைகுடாவில் உள்ள டோகோ கடற்கரை 56 கிலோமீட்டர் நீளமானது. இது ஒரு சிறிய வெப்பமண்டல நாடு. இதன் பரப்பளவு 56,785 சதுர கிலோமீட்டர்கள். மக்கள் தொகை 87,03,961 பேரை கொண்டது. டோகோ வடக்கிலிருந்து தெற்காக சவேன்ஸ், காரா, சென்ட்ரல், பீடபூமி, கடல்சார் என்று 5 பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை 30 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் மிக உயரமான மலை கடல் மட்டத்திலிருந்து 986 மீட்டர் உயரத்தில் உள்ள மாண்ட் அகோ ஆகும். இது டோகோவின் பீடபூமி பிராந்தியத்தில் பாலிமேயின் தென்கிழக்கில் அமைந்துள்ளது. கானாவின் எல்லைக்கு அருகில் உள்ள இந்த மலையிலிருந்து பார்த்தால் கானாவை காண முடியும். அகோ மலையானது அண்டை நாடான பெனினை கடக்கும் அட்டகோரா மலைகளின் ஒரு பகுதியாகும். இதன் சரிவுகளில் பல கிராமங்கள், கோகோ மற்றும் காபி வயல்கள் உள்ளன. வயல்களுக்கு நடுவே வாழை மரங்களும் பல வகையான பழ மரங்களும் காணப்படுகின்றன. மேலே செல்ல ஒரு சாலை உள்ளது. இதன் வழியே மோட்டார் சைக்கிளிலும் காரிலும் பயணித்து மேலே செல்ல முடியும். இருப்பினும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் கிராமங்கள் மற்றும் வயல்களுக்கு இடையில் பயணிக்க உள்ளூர் மக்களால் பயன்படுத்தப்படும் செப்பனிடப்படாத நடைபாதைகளையே விரும்புகிறார்கள். இந்த நடைபாதைகள் பல நீரோடைகளை கடந்து ஒரு நீர்வீழ்ச்சியை கடந்து செல்கின்றன. நடைபாதையிலிருந்து ஒருவர் எங்கு செல்கிறார் என்பதை பொறுத்து சிகரத்திற்கு செல்ல சில நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரை ஆகலாம். வரலாற்று ரீதியாக இப்பகுதியில் ஈவ் மக்கள் வசிக்கின்றனர். 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் அடிமை வியாபாரிகளிடமிருந்து தப்பி ஓடிய அடாங்மே அகதிகள் மவுண்ட் அகோவில் குடியேறினர். அகோ மலையின் உச்சியில் ஜெர்மன் சகாப்தம் மற்றும் பிரெஞ்சு டோகோலாந்தில் இருந்த இராணுவ நிறுவல்களின் எச்சங்கள் காணப்படுகின்றன. மோனோ நதி மிக நீளமான நதி. தோராயமாக 400 கிலோமீட்டர் நீளமும் சுமார் 20,000 சதுர கிலோமீட்டர் வடிநிலமும் கொண்டது. இது சோகோடே நகரத்திற்கும் பெனினின் எல்லைக்கும் இடையே தெற்கே பாய்கிறது. இது டோகோ மற்றும் பெனின் இடையே சர்வதேச எல்லையை உருவாக்குகிறது. ஏரிகளின் விரிவான அமைப்பு மூலம் இந்த நதி பெனினின் பைட் பகுதிக்குள் செல்கிறது. ஆற்றின் படுகையில் சோளம், கிழங்கு, அரிசி, பருத்தி, மரவள்ளிக்கிழங்கு பயிரிடப்படுகிறது. டோகோ ஏரி சுமார் 15 கிலோமீட்டர் நீளமும் 6 கிலோமீட்டர் அகலமும் 64 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்டது. இது தென்மேற்கில் உள்ள சியோ நதியிலிருந்தும் மேற்கிலும் கிழக்கிலும் பல்வேறு சிறிய நீரோடைகளிலிருந்தும் தண்ணீரை பெறுகிறது. ஹஹோ நதி வடக்கிலிருந்து ஏரிக்குள் நுழைகிறது. இது அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்து குறுகிய கடற்கரை பகுதியால் பிரிக்கப்பட்டுள்ளது. ஆழமற்று இருப்பதால் நீர் விளையாட்டுகளுக்கு சிறந்த இடமாக இருக்கிறது. ஏரியின் கரையில் உள்ள நகரங்கள் அக்போ டிராஃபோ, டோகோவிலே ஆகியவை ஆகும். ஏரியின் போக்குவரத்து பொதுவாக பைரோக் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. டோகோவில் சுமார் 40 வெவ்வேறு இனக்குழுக்கள் உள்ளன. அவற்றில் தெற்கில் ஈவ் மக்களும், வடக்கில் கபியே மக்களும், மையத்தில் கோட்கோலி, டெம்,
தச்சம்பா, வாட்சஸ் இனக்குழுக்களும் காணப்படுகின்றனர். மற்ற இனக்குழுக்களில் மினா, மூசி, மோபா, பாசார், சோக்கோசி ஆஃப் மாங்கோ ஆகியவை அடங்கும். மக்கள் தொகையில் 42.3% கிறிஸ்தவர்களாகவும் 14% முஸ்லிம்களாகவும் 36.9% பூர்வீக நம்பிக்கைகளை பின்பற்றுபவர்களாகவும் இருக்கின்றனர். மக்கள் டோகோலீஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்நாட்டின் நாணயம் மேற்கு ஆப்பிரிக்க CFA பிராங்க். இது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள பெனின், புர்கினா ஃபாசோ, கோட் டி ஐவரி, கினியா, பிசாவ், மாலி, நைசர், செனகல், டோகோ என 8 சுதந்திர நாடுகளால் பயன்படுத்தப்படும் நாணயமாகும். நாட்டில் 39 வெவ்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன. அவற்றில் சில 1,00,000 உறுப்பினர்களுக்கும் குறைவானவர்களால் பேசப்படுகின்றன. 39 மொழிகளில் ஒரே அதிகாரப்பூர்வ மொழி பிரெஞ்சு. 1975 2 பழங்குடி மொழிகள் ஈவ் மற்றும் கபியே தேசிய மொழிகளாக நியமிக்கப்பட்டன.